ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அசத்தல் சமையல். இன்றைக்கி நம்ம பூரி சப்பாத்திக்கு சாப்பிட்ற மாதிரி பூரி மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடானதும் அது கூடவே கடுகு, அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, ஒரு 4 கீரின பச்சை மிளகாய், அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது கண்ணாடி பாதத்து அளவு வந்தால் போதும். இது ரொம்ப கருக விட்டுறாதீங்க. இப்போது இதுக்கு நான் டேஸ்ட்டுக்காண்டி தக்காளி ஒரு 2 தக்காளி சேர்த்துருக்கேன். நீங்கள் தக்காளி சேர்க்க மாட்டாங்க, சேர்க்காதவங்க விட்டுருங்க. நான் டேஸ்ட்டுக்காண்டி ஒரே ஒரு தக்காளி 2 தக்காளி மட்டும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அதையும் இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும். இப்போது நல்லா சுருங்குற அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயமும் தக்காளியும் வதங்கிட்டு இப்போ இது கூடவே நம்ம என்ன சேர்க்கணும்னா, உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 5-6 உருளைக்கிழங்கு இந்த மாதிரி வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு மஞ்சள் தூள், அது கூடவே தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம எல்லாத்தையும் கலந்து விட்டுடலாம். இப்போது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கிளறுங்க. ரொம்ப மொத்தமாக கிளறினீங்கன்னா உருளைக்கிழங்கெல்லாம் உடஞ்சிரும். அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கிளறி எடுத்துக்கோங்க. இப்போது நல்லா கொஞ்சமாக கொதிக்கட்டும். இப்போ லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் போல் கொதிக்கட்டும். இப்போ சூப்பராக மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அசத்தல் சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது கூடவே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிட்டு போங்க. சுவை ரசிக்கும் அனைவருக்கும் நாவின் சுவை அரும்புகள் மலரட்டும்.